அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில சஞ்சரிக்கிறார். எப்பன்னா ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி இரவு நேரத்துல கரெக்டா 1:10 மணியை போல. சோ இந்த பெயர்ச்சியானது உலக ரீதியா எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னா தகவல் தொடர்புகள் மூலியமான நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதாவது பொருளாதார ரீதியா தகவல் தொடர்பு ரீதியாகவும், அதே மாதிரி போக்குவரத்து ரீதியாகவும், அதே மாதிரி ஐடி செக்டார் மூலியமாகவும் தொழில்துறை அதிகமாக இந்த நேரத்துல வரும். அதாவது போக்குவரத்து துறையில அதாவது அரசாங்கமே இந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் போக்குவரத்து துறை சார்ந்த அமைப்பாலேயோ இல்ல தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்லாட்டி ஐடி செக்டர் மூலியமாக நிறைய தொழில் தொடர்பு துறைகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த நேரத்துல இருக்கு. இது மட்டும் தானு கேட்டோம்னா அதே மாதிரி இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் அரசாங்கமே ஏதாவது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி நகையோட ஏற்றமா இருக்கு, தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்றமா இருக்குங்கிறதுக்காக அரசாங்கமே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. இது இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தோம்னா போக்குவரத்து ரீதியா ஒரு பாதிப்பை சந்திக்கும். அதாவது ஏதாவது ஏமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ இல்ல ஒரு ஆக்சிடென்ட் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த நேரத்துல மக்கள் பஸ்ல போறது வர்றது கொஞ்சம் கவனமா போயிட்டு வருது. அதாவது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதாவது போக்குவரத்துனாவே டிராபிக் போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ டிராபிக் போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? இது இல்லாம சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது வந்து சிறிது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி குருவானவர் சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயோ இல்ல தற்பெருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாலோ நிறைய வாக்குவாதங்களும் சண்டைகளும் இந்த நேரத்துல வரும். அதாவது அதுக்கு சாதகமா போயிருச்சு தீர்ப்பு அவங்களுக்கு சாதகம். அதாவது குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கௌரவம் தற்பெருமை பேசுற விஷயத்துக்கே சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பிரச்சனைகள் கிளம்பும். சோ அந்த மாதிரி ஏன்னா சனி செவ்வாய் பார்வையும் இந்த குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல அதாவது சுக்கிரன் இருக்கிற ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் 9ஆம் இடத்துல சனியும் சாரி சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு 12ஆம் இடத்துல குருவும் 3ஆம் இடத்துல செவ்வாயும் 9ஆம் இடத்துல சனியும் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது நெகட்டிவா கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி உள்ள பாசிட்டிவா போற மாதிரி உள்ள விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கிறதுனால சிறிது சிறிது பாதிப்புகள் வரும். ஸோ யாருமே ரொம்ப அதிகமா பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே நல்லது. அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். அப்படி மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப எக்ஸஸா செலவு பண்ற மாதிரி வர்த்தக ரீதியாவுமே நிறைய புதுசா லான்ச் ஆகி கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான அமைப்புகளை இது கொடுக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசியிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை தரும். ஆனால் அதிக ஆடம்பர செலவுகளை நீங்க இந்த நேரத்துல விரும்புவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசியில சஞ்சரிப்பது சூப்பரான பலன். ரொம்ப உங்களை எல்லாரும் மதிக்கிற நபரா மாறுவீங்க. ஊரே உங்களை கைகூப்பி வணங்குற தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். வணங்குற தன்மை இல்ல, ஒரு மதிப்பிற்குரிய தன்மை. வணங்குறதுங்கிறது குரு. ராசியில குரு வந்தாதான் ஊரே நம்ம வணங்குற மாதிரி இருக்கும். ஆனா மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இன்னார பத்தியா ஒரு ஸ்டார் லெவலுக்கு உங்களை பில்டப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையோ நீங்க அந்த அளவுக்கு ஆடம்பர செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறது உண்மை. தேவையோ தேவையில்லையோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். ஊரை விட்டு வெளியில போயிட்டு வர மாதிரி, அதுவும் குறிப்பா இன்ப சுற்றுலா மாதிரி உள்ள அமைப்புகளுக்கு நீங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா ராசியில சுக்கிரன்ல அப்ப லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு தானே நினைப்பு இருக்கும். ஸோ அந்த லைஃப்பை இந்த நேரத்துல அதிகமா என்ஜாய் பண்ண நினைப்பீங்க. சரிங்களா? திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் கைகூடி வரும். காரணம் என்னன்னா ராசியில சுக்கிரன் வரனால ஆண்களுக்கு இது அதிகமா பொருந்தும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெரிய இடத்து பெண்ணோ அழகான பெண்ணோ இந்த நேரத்துல திருமணம் கைகூடி வரும். ஆனா ஜனனகால ஜாதகம் முக்கியம். ஜனனகால ஜாதகத்துல 7ஆம் அதிபதி திசையோ புத்தியோ இல்ல 3ஆம் அதிபதி திசையோ புத்தியோ நடக்கும் பட்சத்தில் உங்களுக்குரிய திருமண காலம் இந்த நேரத்துல கைகூடி வரும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நகை செய்து அணிவீர்கள். அதிகமான அதாவது திருமணத்துக்கு மாப்பிள்ளை வராரோ இல்லையோ அந்த மாப்பிள்ளை வந்தா என்னென்ன நகையெல்லாம் நம்ம வீட்டுல செய்யணுமோ அதை பூரா இந்த நேரத்துல செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணம் ஆகுமோ இல்லை திருமணத்துக்குண்டான நகைகள் உங்க வீட்டுல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவானால் அதாவது இருந்துச்சு முடிஞ்சு சொல்றேன் இருந்த சனி பகவானாலும் இப்ப ராகு இருக்கிறதுனாலும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை பிரிவினை ஏற்படுத்தி இருக்கும். அந்த பிரிவினையானவர்களுக்கு இந்த நேரத்துல 2வது திருமணம் சார்ந்த அமைப்பு.
கைகூடி வரும். அதுல ஒரு பாதிப்பும் இல்லை. மொத்தத்துல இந்த வாட்டி உங்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால எல்லாமே பாசிட்டிவா இருக்குமே, நெகட்டிவ்க்கு வேலை இல்லை. ஆனா அதிக ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்துல நீங்க செய்வீங்க. அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? தொழில்ல அபிவிருத்தி, லாபம் 2 மடங்கு கிடைக்கும். அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால உங்களுக்கு இல்ல உங்கள் கணவனுக்கு 2 பேர்ல யாருக்கோ ஒருத்தர் வருமானம் அதிகமா இந்த நேரத்துல கிடைக்கணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல வேற சூரியன் வந்துருவாரு. கேது இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வந்துடலாம். சோ இந்த நேரத்துல வருமானத்துக்கு தொழில்ல எந்த குறையும் இல்லை. வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா எந்த பகுதியிலனா ஃபைனான்ஸ் செக்டர்லயும் ஆசிரியர் டியூஷன் சென்டர்லயும் இந்த மாதிரி உள்ள அமைப்புகள்ல உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்ன, 6ஆம் இடத்துல இருக்கிற 12ஆம் இடத்துல இருக்கிற குரு இந்த நேரத்துல உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை தெளிவா பார்ப்பாரு. 12ஆம் இடத்துல இருக்கிற குருவோட முழுமையான பலன்களை இனமா தான் பார்ப்பீங்க. ஏன்னா குரு ராசிக்கு 3 மாசம் அமைதியா இருப்பாரு, எதுவும் செய்ய மாட்டாரு. 3 மாசம் போனதுக்கு அப்புறங்க அவர் உண்டான வேலையை செய்வார். இப்ப 4வது மாசம் வந்துருச்சு. சோ இனமா ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குருபாவன், ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குருபாவன் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கொடுப்பாரு. வேலையால் உங்களுக்கு அதிகமான வருமானத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா ஃபைனான்ஸ் செக்டர்ல வேலை கிடைக்கும், இல்லாட்டி டியூஷன் சென்டர்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதிக பணம் புழங்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு சிலர் கேட்பீங்க. வெளிநாட்டுலயும் வேலை கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு போறது ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துலதான் வேலை கிடைக்குமே. அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க எவ்வளவு கஷ்டப்படுற வேலையும் பார்ப்பாங்க. ஆனா நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு கௌரவமான அந்தஸ்தான ஒரு வேலைக்கு தான் போவீங்க. ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஒரு கோச்சிங் சென்டர்ல இருக்கிற ஒரு டீம் லீடர், இந்த மாதிரி அமைப்புல தான் போவீங்க. எல்லாம் அதாவது ஒரு அதிகாரம் 10 பேரை நிர்வாகம் பார்க்கக்கூடிய வேலைக்கு தான் நீங்க போவீங்க ஒழிய கீழே இருக்கிற மாதிரி போக மாட்டீங்க. இல்லாட்டி கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகள், வெளிநாட்டுக்கு போறவங்க இந்த நேரத்துல கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல ஏற்பாடு பண்ண நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா குருதான் 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்படிங்கும் போது கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த நேரத்துல எளிதில் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி அரசாங்கத்துல அறநிலைத்துறையில வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நேரத்துல எக்ஸாம் எழுதுங்க, இல்ல வேற ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கூட பயன்படுத்தி போகலாம். காரணம் என்ன, சூரியன் கேதுவோட இணையறதும் ராசிக்கு 6ஆம் இடத்தை குருபவன் பார்க்கறதும் எல்லா வகையும் சாதகமான தன்மையில கொடுக்குற மாதிரி அமைப்பு தான் கொடுக்குது. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திரத்திலே சுக்கிரன் வராரு. அதாவது புனர்பூச நட்சத்திரத்துல தான் போய்கிட்டு இருக்காரு. வரும்போதையும் உங்க நட்சத்திரத்துல தான் இருப்பாரு. சோ அதிகமான ஆடம்பரத்தை விரும்புவீங்க. தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணுவீங்க. அம்மாவுக்கு ஏதாவது பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துக்கலாம். அதுக்கு அதாவது சுக்கிரன் சந்திரன்ல மேல போகும்போதுல அதிகமான நம்ம பணத்தை செலவு பண்ண போதும் தெரியுது. அதுக்கு அம்மாவுக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருவேன். இல்ல மனைவி எங்கேயாவது சுற்றுலா பயணம் அழைச்சிட்டு போயிடலாம். ரெண்டுமே இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பா அம்மா இருப்பாங்க. அம்மா இல்லைங்கிற பட்சத்துல ஏதாவது கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வரலாம். அங்கே ஏதாவது அம்மனுக்கு பட்டுப்புடவை எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வைக்கலாம். இல்லாட்டி சாதாரண ஆர்டினரி ஒரு வளையலை கூட வாங்கி வச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி நீங்க செலவு பண்ணலாம், அனாவசிய செலவு பண்றதுக்கு. சோ தேவையில்லாத செலவுகளை இந்த நேரத்துல கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்ன, கையில பணம் இருக்கும் போதுல எல்லாம் செய்யலாம். பணம் இல்லாத நேரத்துல யார் நமக்கு உதவி பண்ணுவா? சோ அதை முயற்சி பண்ணுங்க, அதை சிந்தனை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல முஸ்லிம் நண்பர்களாலும் அதே மாதிரி ராகு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நபர்களாலும் உங்களுக்கு அற்புதமான யோக பலன் கிடைக்கும். அதாவது தொழில் ரிலேட்டடா ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறது, இல்லாட்டி மருத்துவமனையில வேலை பார்க்கறது, இல்லாட்டி பார்மசியில வேலை பார்க்கறது, இல்லாட்டி போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால உங்களுக்கு அலாதி லாபம் கிடைக்கும். அதாவது நீங்க அது பொழப்பா பார்ப்பீங்கன்னு சொல்ல, பட் ஆனா அந்த விஷயத்தால உங்களுக்கு லாபம் உண்டு அப்படிங்கிறதுதான் உண்மை. குழந்தைகளுக்கு இந்த நேரத்துல படிப்பு அற்புதமா இருக்கும். தாயாரோட உடல்நிலை தேறி வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களோட தாயாரோட உடல்நிலை இந்த நேரத்துல நல்ல முறையில தேறி வரும். சரிங்களா? சோ அதை பத்தி எல்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. பெண்களால் எந்த வம்பு வழக்குகளையும் இழுத்துக்க வேண்டாம், அதையும் சொல்லிடுறேன். ஆடம்பர செலவு பண்ணாதவங்க பெண்களால் ஏதாவது ஒரு வம்பு வழக்குல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்து வழக்குக்கு போற மாதிரி அமைப்பு இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ரொம்ப ஆடம்பரமும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப செலவும் இருக்கும். தேவையற்ற வீண் செலவு இருக்கும். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல விரயங்களும், கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல விரயங்களும், அதே மாதிரி படிப்புல படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி பணம் செலவு பண்றது. ஏன்னா 4ஆம் இடத்தோட தொடர்புகள் தான் சுக்கரன் 4ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போதுல
உங்களுக்கு வந்து அதாவது 4ஆம் அதிபதி சுக்கிரன் தான் 4ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது, வேற எதுவும் இல்லை. 4ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியில வரனால படிப்புக்காண்டி செலவு பண்றேன், பூமிக்காண்டி செலவு பண்றேன், வாகனத்துக்காண்டி செலவு பண்றேன், இல்ல உங்க சுக சௌகரியத்துக்காண்டி வீட்டுல ஹோம் அப்ளையன்சஸ் ஏசி வாங்குறேன், ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், அப்படி வாங்குறேன் இப்படி வாங்குறேன், கொஞ்சம் ஆடம்பரம், ஏன்னா அதுவும் ஆடம்பரத்துக்குரியது. சோ அது மூலியமா இந்த நேரத்துல உங்களுக்கு செலவுகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட ரொம்ப அடம் பிடிப்பாங்க, எனக்கு இதுதான் வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்களால நீங்க ஒரு சில மனவேதனைகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன, அவங்க அவங்க செய்யற ஒரு சின்ன சந்தோஷமான நிகழ்வு அது உங்களுக்கு மனவேதனையை தரும். இப்போ உதாரணத்துக்கு படிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்க பையனை பெரிய ஆளுன்னு பேசினா பரவாயில்ல, அவன் இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்றான்னு சொல்லி பேசினாங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுமா, அவனோட செல்ல குறும்புகள் இந்த நேரத்துல உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது இல்லாம உங்களுக்கு சேர்த்து வைக்கிற எண்ணங்களும் அதிகமா வரும், அதாவது செலவு அதிகமா வரும் உங்களுக்கு. இந்த நேரத்துலதான் நமக்கு வருமானம் இருக்கணும், சேர்த்து வைக்கணும், 2வது தொழில் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் யோசனைகள்லாம் வரும். சோ அந்த வாய்ப்புகள் கிடைச்சா பயன்படுத்திக்கங்க. வாய்ப்புகள் ஒரு வாட்டி தான் கிடைக்கும், எல்லா வாட்டியும் கிடைக்காது. சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை சனி பார்க்கறது கொஞ்சம் கவனமா இருங்க. குழந்தைகளால உங்களுக்கு ஒரு வாக்கு இருக்கு, அதாவது குழந்தைகள் பண்ற சேட்டையால உங்களுக்கு ஒரு அடி நிச்சயம் உண்டு. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா நீ விட்டு கொடுத்து போறது, அதாவது குழந்தைகள் கொஞ்சம் கவனமா பக்குவம், குழந்தைகளை எதுவும் பண்ண முடியாது. சோ நீங்க கரெக்டா ஆயிக்கங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியும் ராசியிலே இருக்கா, சுக்கிரனும். ஆகா, நீங்க தாங்க ரொம்ப அந்த பெண்கள் அதிகமா மேக்கப்பே போட்டுக்குவீங்க, அதாவது பல்லன்னு இந்த நேரத்துல தெரியணும்னு நினைப்பீங்க. நல்லா பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் பேண்ட், போய் இறங்குறது வந்து ஒரு லக்ஸூரியஸ் கார்ல போய் இறங்கணும், இல்ல லக்ஸூரியஸ் பைக்ல போய் இறங்கணும், ரெஸ்டாரண்ட் அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் தோணுமே ஒழிய கண்ணா பின்னான்னு பணத்தை செலவழிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சிந்தனை வருமே ஒழிய சேர்க்கறதுக்கு இந்த நேரத்துல சிந்தனையா வராது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. காரணம் என்ன, புதனும் சுக்கிரனும் சேர்ந்து உங்க ராசியிலே சஞ்சரிக்கும் போதுல ரொம்ப மிகுதியான ஆடம்பரத்தை வெளிப்படுத்தும், எல்லையற்ற ஆடம்பரத்தை வெளிப்படுத்தும். காரணம் என்னன்னா அந்த தன்மை அப்படிதான், சுக்கிரனோட தன்மை. அப்ப நீங்க ஆடம்பரமா மாற போறீங்கன்னா யாரு உங்களை மாதிரி மாற போறா? 4ஆம் இடமும் 11ஆம் இடம். அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன்டா பணத்தை செலவு பண்ற அப்படின்பாங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஏன்டா பணத்தை செலவு பண்றேன்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. இல்ல இப்படி எல்லாம் போனாதான், அதாவது இத்தனை நாள் நீங்க வந்து இப்படி படக்கூடாதுன்னு நினைச்ச நீங்க இப்ப நீங்களே ஆடம்பரமா செலவு பண்ண ஆரம்பிங்க. சோ கொஞ்சம் ஆடம்பரத்தை குறைஞ்சிக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பார்த்தோம்னா பயண அலைச்சல்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். குறிப்பா அது எந்த மாதிரி அமைப்புகள்னா, கொஞ்சம் இறங்கி உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா, அதாவது நீங்க படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காது, பட் ஆனா வேலை கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பார்வை உங்களுக்கு பாதிப்பு தான், உங்களுக்கு பாதிப்பு தான். அந்த ஈக்குவலான ஒரு வேலையை கொடுக்காது, சரிக்கு சமமான வேலையை கொடுக்காது, ஏதோ ஒரு வேலை கிடைக்குதுன்னு போனீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். சரிங்களா? மற்றபடி குழந்தைகள் படிப்பு நல்ல முறையில தேடி வரும். அதே மாதிரி பள்ளி மாணவர்களோட படிப்பு நல்லா இருக்கும். தாயாரோட உடல்நிலை, தந்தை உடல்நிலை எல்லாமே நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்லை. தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல பார்க்கும் போதுல இந்த நேரத்துல நீங்க யாரையும் நம்பாம இருந்தீங்கன்னாலே எல்லா வகையிலையும் ஜெயிச்சு வந்துடலாம். நம்புனீங்கன்னா அவங்க ஏமாத்திடுவாங்க. ஆனா இந்த நேரத்துல தொழில் வளர்ச்சிக்குரிய நேரம் தான். அதாவது உங்களோட மனநிலை எப்படின்னா, இது ஒன்ன கரெக்டா மெயின்டைன் பண்ணாவே நம்ம பெரிய ஆளாயிரலாம் நினைப்பீங்க. பட் ஆனா இந்த நேரத்துல தொழில் 2 3 பிரியணும் அப்படிங்கிற அமைப்புகள்ல உருவாகும். சோ என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலையில மாட்டிட்டு முழிப்பீங்க. அது உங்களோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணிட்டு அந்த மாதிரி முடிவு எடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க. அப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுரும். கரெக்டா போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம் எல்லாத்தையும். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிடத்துக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.